ஜெபம் செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதும் கர்த்தர் எங்களை சுகத்தோடு பலனாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த மாலை நேரத்திலும் உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும் கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மிஷனரிகளுக்கான இந்த ஜெப நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராக இருப்பீராக. நீர் மகிமைப்படும், எங்களோடு கூட பேசும், பல தடைபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி தேவ ஆவியானவர் எங்களை ஜெப ஆவியினால் நிரப்பி வழி நடத்துவீராக. நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் தேவ நாம மகிமைக்காகவும் கன்வென்ஷன் கீதத்திலே 94வது பாடலை பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். கன்வென்ஷன் கீதத்திலே 94வது பாடல். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்று இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்று இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் வீழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோம்
வீசுவே கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை இயேசுவின். அல்லேலூயா. 99வது பாடலை பாடுவோம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். பாவ பார சுமையரால் சோர்வே தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமையரால் சோர்வே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை என்னை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். சிலுவை என்னை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால். இலைப்படையாது விலோகம், இலைப்படையாது விலோகம். ஏகோவின் பரந்தே வேகம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தருமென கலந்த சந்தோஷம், தருமென கலந்த சந்தோஷம். தீர்க்குமே இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாடிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றி சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் தங்கிக் கொண்டான். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் தங்கிக் கொண்டான்.
சுவிசேஷ ஊழியர்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக, ஆத்துமாக்களுக்காய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். கருத்தாய் கர்த்தருடைய சமூகத்தை நாம் விண்ணப்பம் செய்வோம். சிலுவை நாதருடைய மீட்பை, சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இயேசுவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விலைமதியான ரத்தம் நம்முடைய பாவங்கள் கழுவும்படி, நம்முடைய சாபங்கள் நீங்கும்படி நம்மளுக்காக கல்வாரியில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் விடுதலை அடைந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அதை அறிந்திராத, அந்த ரட்சிப்பை பெற்றிராத, அந்த மீட்பை பெற்றிராத, பாவங்களிலும் சாபங்களிலும் எத்தனையோ ஜனங்கள் சிக்கொண்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக எத்தனையோ ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். வாழ்க்கையில சமாதானம் இல்லை, எவ்வளவோ போராட்டங்கள். காரணம் இந்த தொடர்ந்து வருகிற பாவங்கள். சத்தியத்தை அறிந்து கொண்டால், இயேசுவை அறிந்து கொண்டால், இரத்தத்தால் கழுவப்பட்டால் பாவங்கள் சாபங்கள் நீங்க சுத்திகரிக்கிற தேவன் உண்டு. அவர் இன்றும் ஜீவிக்கிறவர், அவர் இன்றும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டவர். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டவர் அவர். இன்னும் நாம் சுமக்க தேவையில்லை. ஆக இப்படிப்பட்ட பாரங்களோடு கூட வாழ்கிற ஜனங்களுக்காக இயேசுவை அறிந்திராமல், ரட்சிப்பை அறிந்திராமல், பரலோகத்தில் இலவசமாய் கல்வாரில் நமக்காக அவர் சுகந்தப்பட்ட அந்த ரத்தத்தை, அந்த சிலுவை மீட்பை குறித்து இன்னும் அறிந்திராத ஜனங்களுக்காக நம்ம அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்ய போகிறோம். இன்னும் சிலுவை ரத்தத்தை, இன்னும் சிலுவை மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து அறிந்திராத, இயேசுவை குறித்து அறிந்திராத ஜனங்களுக்காக ஆண்டவரை பரிந்து பேசுகிறோம். அவர்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் யாராவது ஒருவர் நம் புறஜாதி ஜனங்களுக்காய் கருத்தாய் ஜெபிக்கலாம். அறியாத மக்கள் காப்பா தகப்பனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டே ராஜா. ஐயா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷகர்களப்பா அந்த பகுதிகளிலே போகும் பொழுது தகப்பனே ஒரு பெரிய திறந்த வாசலை அப்பா அந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா பாவத்திலும் சாபத்திலும் தாமே அநேக ஜனங்கள் உண்டு ராஜா. ஐயா இயேசுவை பற்றி அறியாத ஜனங்கள் உண்டே தகப்பனே. சப்பா அந்த மக்களுக்காக தகப்பனே நல்வாரி சிலுவையிலே அப்பா அந்த மக்களுக்காக அகோர வேதனைகளை அனுப்பித்தீரே ராஜா. யோசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமது அன்பை ருசித்தது போல அந்த ஜனங்கள் உண்மை ருசிக்க வேண்டும் ராஜா. ஐயா ஒரு வாரம் உள்ள விடுதலத்தோடு தகப்பனே இந்த மக்களுக்காக மன்றாடுகிறோம் ஐயா. தகப்பனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே
கிராமங்கள் பட்டணங்கள் அப்பா தகப்பனே பற்றி அறிய வேண்டும் ஆண்டவரே. பல ஜாதியான மக்கள் உண்டு தகப்பனே. சப்பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவ கிருபை அந்த மக்களுக்கு அடைய வேண்டும் ஐயா. அப்பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அன்பை ருசித்தவர்கள் உண்மை விழ மாட்டார்களே ஆண்டவரே. சப்பா அந்த பாரமான சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதே அப்பா அந்த ஜனங்களுக்கு பெரிய விடுதலை உண்டு தகப்பனே. சுகம் உண்டு ஆண்டவரே. ஏசப்பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கடன்பான விடுதலை உண்டு ஆண்டவரே. ஏசப்பாடுமாக இயேசுவே குடி பெருகி மனமான வரியில் இருக்கும் ஜனங்களுக்கு கர்த்தாவே சுவிசேஷம் அறிய வேண்டும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கும் மக்கள் அநேகம் உண்டு ராஜா. ஆவியானவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இயேசுவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உமது நிலையிலே உமது சட்டைகளின் நிலையிலே அந்த மக்கள் வந்து தங்கும்படியாக ஏசப்பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த மாக கர்த்தாவே எத்தனையோ மக்கள் கர்த்தாவே ஏசப்பாவை சோதரிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறிந்த அந்த மக்கள் வெளியே வர முடியாத நிலைமையில உண்டு ஆண்டவரே. ஏசப்பா பாரம்பரியமான காரியங்களை விட்டு ஐயா அந்த மக்கள் வெளியே வர முடியவில்லையே தகப்பனே. ஏசப்பா எங்களை பார்க்கும் பொழுது கர்த்தாவே இந்த மக்கள் தப்பா உமது அன்பு அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும் ஐயா சோதரும் ஆண்டவரே. ஏசப்பா சோதரும் ஆண்டவரே. இன்னமாக கர்த்தாவே குழந்தை இல்லாத பிள்ளைகள் அநேக பேர் உண்டு ஆண்டவரே. அவர்கள் தப்பாமை அறியாத பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஏசப்பா சோதரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் உமது அன்பை வெளிக்காட்டுங்கப்பா. யார் மூலமாக உமது வார்த்தைகள் அந்த மக்களுக்கு புதுமணியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் மூலமாக போக வேண்டும் ஆண்டவரே. உமது ஒரு தொடுதல் அந்த மக்களுக்கு இருந்தால் போதுமே ராஜா. அவர்கள் அப்பா இதிலிருந்து வெளியே வருவார்களே ஆண்டவரே. ஏசப்பா நீர் இலவசமான கற்பத்தின் கனியை படிப்பிக்கிறப்பா ஐயாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பாரம்பரிய கட்டுகளில் இருந்து அப்பா தகப்பனே எங்கள் பகுதி ஜனங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா தகப்பனே. நோக்கி பார்க்கக்கூடிய இருதயத்தை நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. என் தேவன் நீர் கொடுத்தருளும் ஐயாவை சோதரிக்கிறோம் ஐயா தகப்பனே. இந்த மக்கள் வெளியே வருவதற்கு என் தேவன் கிருபை அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. சோதரிக்கிறோம் ஐயா இப்படியாக கர்த்தாவே சுவிசேஷம் அப்பா ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் அப்பா சென்று கர்த்தாவே நீர் அப்பா நீங்கள் பெரிய சிறந்த வாசலை நீர் கொடுத்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் உள்ளங்களில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமது அன்பை ருசித்து பார்க்க வேண்டுமே தகப்பனே. ஜெபிக்கிறேன் ஐயா. ஆவியானவர் அப்படியாக நீர் கிரியை செய்யப்பா. ஒவ்வொரு குடும்பங்களின் தேவ கிருபை செய்ய தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்களுப்பா ஆவியானவரே ரட்சிக்கப்பட கிருபை கொடுத்தப்பா. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தேவனை சோதரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் தன் பாரம்பரிய கட்டுகளில் இயேசுவே விடுதலை தரும் ஆண்டவரே. அப்பா அந்த மனிதர்களெல்லாம் கர்த்தாவே உமக்கு தெரியும் ஐயா சோதரும் ஆண்டவரே. தியாக ஒவ்வொரு மக்களையும் அப்பா எங்கள் பகுதி மக்கள் அப்பா தகப்பனே நீர் கொண்டு வர போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. அப்பா சோதரும் ஆண்டவரே. சகல துதிகள் மகிமையெல்லாம் போர்வைக்கே சத்தியத்தினுடைய நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின்படி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தேவன் சந்தித்தருள்வாராக. இன்னும் இந்த சிலுவை மீட்பை குறித்து அறிந்திராத இந்த சிலுவையில் இலவசமாய் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் இலவசமாய் தந்திருக்கிறார். சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகவாழ்வை ஒவ்வொன்றையும் அவர் தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றிராத இந்த மனம் திரும்புதலை உண்மையாய் உணர்ந்திராத ஜனங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வார்த்தையை அவர் விளங்க செய்வாராக. இருதயத்தை கர்த்தர் திறந்து எழுவாராக. மெய்யான மீட்பை குமாரன் கட்டளையிட ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி அவர் கிருபை செய்திருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஜெப குறிப்பாக மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கலாம்.
முழு நேரமாக கர்த்தருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷனரிமார்களே கர்த்தர் ஆளுகை செய்யணும். இவருடைய சிலுவை மீட்பை குறித்து ஒவ்வொரு கிராமம் தோறும் அறிவிக்கிறார்கள். பட்டணங்கள் தோறும் இந்த சிலுவை மீட்பை குறித்து இந்த சிலுவை பற்றின உபதேசத்தை சுமந்து செல்கிறார்கள். ஒருவேளை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கலாம், அது ரட்சிக்கப்படுவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இது எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்ளணும், எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளணும். ஒருவேளாயிலும் இதை அசட்டை செய்து விடாமல், இந்த வார்த்தையை அற்பமாய் எண்ணி விடாமல், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிரியை செய்திடணும். பேதுரு பேசின போது 5000க்கும் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு பேசிக் கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை நிரப்பி ஆளுகை செய்தார். அவ்வளவாய் மிஷனரிகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யணும். அவர்களுக்கு பாதுகாவலையும் சுகபலனையும் தேவன் கட்டளையிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாய் கொடுத்து பணிஸ்தலத்தில் அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவ கரம் நீட்டப்படும்படி யாராவது ஒருவர் மிஷனரி ஊழியர்களுக்காக கருத்தாய் நாம் ஜெபிப்போம். அவர்கள் மத்தியிலே ஜனங்களை ஊழியராய் மாற்றுக இருந்து கொள்வீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
ஆஸ்பத்திரிகள் இன்னும் பலவிதமான ஸ்தாபனங்களை கட்டாவே அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாணவ மாணவிகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் உதவி செய்தவர்கள் ஆண்டவரே எல்லாரும் என் தேவன் கண்டு ஸ்தாபனங்கள் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு மூலமாக தேவன் The Lord does not let the righteous go hungry. Proverbs 10:3. ஆமென். அவருடைய கர்த்தருடைய ஜெபத்தின்படி ஒவ்வொரு மிஷனரி ஸ்தலத்திலையும் கர்த்தர் ஆளுகை செய்திருவாராக. தமது அடையாளங்களை கர்த்தர் காண்பித்தருள்வாராக. ஜெபிக்கிற இடங்கள் யாருடைய ஸ்தலங்களில் எல்லாம் ஜெபங்கள் நடைபெறுகிறதோ, எந்தெந்த வீடுகளுக்கெல்லாம் போய் ஜெபிக்கிறார்களோ, யாரையெல்லாம் சந்திக்கிறார்களோ, ஒவ்வொரு ஸ்தலத்திலும் கர்த்தருடைய வல்லமை மிஷனரிகள் மூலமாய் வெளிப்பட்டு அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அது நிமித்தமாய் திரள் கூட்ட ஜனங்கள் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை கண்ணார கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி அவருக்கு சொந்தமாய் மாறும்படி கர்த்தர் தாமே கிரியை செய்திருவாராக. இன்னும் பணித்தலங்கள் விரிவாகவும் பணித்தலங்களின் தேவைகளை சந்திக்கவும் ஒவ்வொருடைய பாதுகாவலையும் கர்த்தரே ஏற்று வழிநடத்தி ஆசீர்வதித்தருள்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நம் சுவிசேஷ பணிகளுக்காக ஒரு மனிதன் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பகுதிக்காக, நம்முடைய மாவட்டத்திற்காக, சிறுவர்கள் மத்தியிலே, வாலிபர்கள் மத்தியிலே, சிறைச்சாலை ஊழியம், மருத்துவமனை ஊழியங்கள், கடற்கரை ஜனங்களுக்கு மத்தியில் ஊழியர்கள், வேதாகம பணிகள், டிராக்ஸ் பணிகள், இன்னும் சுவிசேஷ கூடுகைகள், ஒவ்வொரு ஜெப வீடுகள், தெருக்களில் நடைபெறுகிற தெருப்பிரசனங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கரம் நீட்டப்படும்படி அநேக ஆத்துமாக்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் கிரியை செய்திருக்கணும். சமாதானத்தை தருகிற, ரட்சிப்பை தருகிற, சுகவாழ்வை தருகிற இயேசுவை குறித்து எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிரியை செய்திருக்கும்படி நாம் இணைந்து ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி. ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் தொடர்ந்து சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எங்கள் பகுதிகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மாக்களை கர்த்தர் அறிந்து ஒவ்வொருவரையும் சந்தித்தருள்வீராக. அன்றைய சமாதானத்திற்காக ஏங்கியிருக்கிற ஜனங்கள் உண்டு, சுகத்திற்காக அன்றைய காத்திருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. தேவன் தருகிற அன்றைய மீட்பிற்காய் காத்திருக்கிற ஜனங்கள் உண்டு, விடுதலைக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் தேவன் சந்திங்க. ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் தொடுவீராக. நீர் மெய்யான விடுதலையை தருகிறேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று பார்க்கிறோமே. அன்றைய நீர் நினைத்தால் ஒரு அன்பரை நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட நிற்கும். நீர் நினைத்தால் எந்த மனுஷனுடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்க முடியும். வறண்ட நிலத்தில கூட ஆண்டவர் நீர் ஊற்றி உண்டு பண்ணுகிற தேவன், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவன். நீர் சர்வ வல்லவர். ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தவரே, ஆண்டவரே ஜனங்களை நினைத்தருளுவீராக. அவருடைய கண்ணீர்களுக்கு அவருடைய முடிவை தரும் நாட்களா இருக்கட்டும். அவருடைய சமாதானத்தின் ஆரம்பத்தின் நாட்களா இருக்கட்டும். அழுகையின் முடிவின் நாட்களா இருக்கட்டும். நம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த இருதயத்தை தேவன் சந்தித்தருளுவீராக, திறந்தருளுவீராக. லீதியாவுடைய இருதயத்தை திறந்தவர் எங்கள் ஜனங்களை சந்தித்து சமாதானத்தை, சுகவாழ்வை கட்டளையிட்டு, ரட்சிப்பை கட்டளையிட்டு, பரலோக வாழ்வின் நிச்சயங்களை ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவீராக. ஒருவராகிலும் அதை இழந்து போய்விடக் கூடாது. ஒருவராகிலும் அறியாமல் நிர்மூலமாகிவிடக் கூடாது. தேவனை கிரியை செய்துள்ளங்க. பாவங்கள் சாபங்களை நீக்குகிற மெய்யான தேவனை அறிந்து கொள்ளவும், இரத்தத்தினாலே கழுவப்படவும், சுத்திகரிக்கப்படவும் தேவனை கிருபை செய்து வழி நடத்துவீராக. ஒவ்வொருவருக்கும் தேவ சமாதானம் உண்டா இருக்கட்டும். ஆனால் எல்லா சுவிசேஷ ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்துள்ளங்க. சிறுவர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், வாலிபர் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள் எல்லா
எல்லாரும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உகந்த ஒரு பாத்திரங்களாய் கர்த்தரை சிறு வயதிலேயே அவர் அறிந்து கொண்டு உமக்கென்று பயன்படுகிற உன்னத பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. அன்றைய நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியங்கள், மருத்துவமனையில, சிறைச்சாலையில, எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் நடைபெறுகிற ஊழியத்திலையும் தேவ வார்த்தை மெய்யாய் வெளிப்படட்டும். ஏதோ கடமையாய் அல்ல, சடங்காச்சாரமாய் அல்ல, தேவ வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க கர்த்தர் கிரியை செய்துள்ளுங்க. பேதுரு எழுந்து பேசின போது அன்றைய திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல கர்த்தர் கிரியை செய்துள்ளுங்க. எழுப்புதலின் நாட்கள் உண்டாயிருக்கட்டும். அதை எங்கள் கண்கள் காணும்படி அந்த கிருபை செய்துள்ளுங்க. ஒரு ஆத்மாவையில் அன்றரை கெட்டு போவது தேவ சித்தமே இல்லை. அன்றரை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் வாசல்களை திறந்தருளுவீராக. ஆத்மாக்களும் கண்டடையத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் எங்கள் தேசத்தார், எங்கள் பகுதி ஜனங்கள், அன்றரை எங்கள் மாவட்டத்தின் ஜனங்கள், மாநிலத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவரும் சேர்க்கப்படும்படி தேவனே கிரியை செய்துள்ளுங்க. அது ஒவ்வொருவரும் உணர்ந்து விசுவாசிகள் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை அறிவிக்க அன்றரை போகிற இடங்களில் நம்மை பற்றி அன்றரை பறைசாற்றுவதற்கு தேவனே கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கருவிகளை பயன்படுத்துங்க. சுவிசேஷத்தின் பாத்திரங்களை, கருவிகளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அதற்கேற்ற தைரியத்தை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாவிலும் உம்முடைய வார்த்தை இருக்கட்டும். கர்த்தர் கிரியை செய்து ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. எரேமியாவிற்கு சொன்ன தேவன் என்னுடைய வார்த்தை உன் நாவில் வைப்பேன் என்று சொன்னீரே, அவ்விதமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நீர் பேசுவீராக. அநேக ஆத்மாக்கள் கண்டடைய கிருபை செய்யுங்க. நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் ஜெபங்கள் இப்படி சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். நாளை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். தகுந்த ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் பங்கு பெறும்படி அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருமதி தேசியருடைய இல்லத்திலே ஜெபக்கூடுகை நடைபெறும். ஜெபக்கூட்டத்திலும் கலந்து கொள்ள ஒவ்வொருவரையும் அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம்.